இப்போ சற்று நேரத்துக்கு முன்னால நாம் ஒரு காணொளி ஒன்று பதிவிட்டிருந்தோம். அதாவது வாழைச்சேனை போலீஸில் கடமை புரிந்த தினேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி திருடிய ஒரு சம்பவம் ஒன்று நாம் பதிவிட்டிருந்தோம். இப்போ இது எப்போ நடந்துச்சு, என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், நாவலடி பகுதியில் வாளாமணிக்கேணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வேலாயுதம் சாந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தருடைய வீட்டில் இறங்கி 7 லட்சம் ரூபா பெறுமதியான நகையை திருடி இருக்காங்க. அதோட 65,000 ரூபா காசு எடுத்திருக்கிறாங்க. ஒரு கையடக்க தொலைபேசியையும் திருடி இருக்கிறாங்க. இதில் 4 பேர் சிக்கி இருக்கிறாங்க. இது நடந்த சம்பவம் எப்படின்னு பார்த்தீங்களா இருந்தா 2026 4ஆம் மாதம் 21ஆம் தேதி, அதாவது கடந்த கிழமை தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. இது வந்துட்டு தினேஷன் சொல்லப்படக்கூடிய ஒருத்தர், அதாவது வாழைச்சேனை போலீஸில் கடமை புரிந்து சில பிரச்சனையின் காரணமாக அவர் வந்துட்டு இடமாற்றப்பட்டு, ஒரு குற்றச்செயலின் காரணமாக இடமாற்றப்பட்டு, அதுக்கு பிறகு அவர் விசேட கடமைகளுக்காக வேண்டி என்ன செய்திருந்தாருன்னா கல்குடாக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்குது. இதில் இவரோட இன்னும் 3 பேர், மொத்தமாக 4 பேர் வந்துட்டு குற்றவாளிகளாக கருதப்பட்டு வாழைச்சேனை போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எனவே வாழைச்சேனை போலீஸ் எவ்வாறாக இருந்தாலும், அவங்க நம்மக்கிட்ட பணி புரிந்தவங்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு என்ன செய்யணும், அந்த தண்டனையை சரியாக கொடுக்கணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்து இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை செய்திருக்கிறாங்க. எனவே வாழைச்சேனை போலீஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் சத்தம் சார்பாக. அதோட இவ்வாறான திருடர்கள், இவ்வாறான கொள்ளையர்கள் இப்படியாப்பட்ட இடங்களில் இருக்கிறது ஒரு அவமானத்தை ஏற்படுத்துது அந்த இடத்துக்கும். இருந்தாலும் தான் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற அடிப்படையில் அவங்களோட வேலையில செய்திருக்கிறாங்க. எனவே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த கொள்ளை சம்பந்தமான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் தாராளமாக கமெண்ட்ல பதிவிட்டு போகலாம். நானும் அதை பார்த்து படிச்சுக்கொள்கிறேன். இது கருத்து சுதந்திர உரிமையின் அடிப்படையில் செய்கிறோம். யார மனசையும் தாக்காமல் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கமெண்ட்களை பதிவு செய்யலாம். எனவே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது தமிழ் சத்தம்.